ஒரு தமிழகத்துல என் மூஞ்ச பார்க்கவே மாட்டீங்களா? இந்த கட்சியில் தான் ஒரு சாதாரண தொண்டனாக என்னை இணைத்துக் கொண்டு அதற்கு பின்பு வாரிசு அரசியல் இல்லாமல், நான் சொல்றேன், நான் வாரிசு இல்லாத வாரிசு, அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையிலே ஏற்றுகின்ற தகுதி இல்லை என்றால் அது காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிக்கும். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அவர்களோடு குக்கரலிட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இலங்கையில் நம் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது கூட எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த அவர்களோடு கூடி குழாவி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் உட்பட. பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது, இன்னும் வருங்காலத்தில் ஆடும். ஆனால் அதே ஆட்சி தமிழகத்திலும் வர வேண்டும். பெரியவர் வீரமணி ஒரு கைத்தறியை கொண்டு அண்ணன் ஸ்டாலின் கொடுத்தார். உடனே அண்ணன் ஸ்டாலின், ஆகா திராவிட மாடல் எங்கே இருக்கிறது, கைத்தறியை கொடுத்து இதை சரி செய்து விட்டார்கள், சிம்பாலிக்கான்னு சொன்ன. நானும் அதைத்தான் சொல்கிறேன். தள்ளாடி கொண்டிருக்கும் தமிழகத்திற்கு இந்த கைத்தறி தான் தேவைப்படுகிறது என்று வீரமணியை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். 2026 பாரதிய ஜனதா கட்சி இங்கே தமிழகத்தில் ஜார்ஜ் கோட்டையில் அமரும் காலம் தான் என்பதை உறுதியாக சொல்லி இன்று 4 பேர் தான் இருக்கிறீர்கள் என்று பரிகசித்தார்கள். நாளை இந்த தமிழகத்தை ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் கட்சியாக இருக்கும். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். 2 முறை எனது வாழ்க்கையில் நான் மிகவும் பாக்கியம் அடைந்ததாக நான் கருதுகிறேன். ஒன்று, ஒரு சாதாரண கட்சி தொண்டனாக மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களிடம் ஆசியை பெற்றது. அதற்கு பின்பு மாநில தலைவராக அவரது அஸ்தியை இந்த கையில் பெற்றதை எனது வாழ்நாளில் மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களின் ஹாஸ்யம் என்று சொல்லுகின்ற அந்த சிரிப்பலை அனைவருக்குமே தெரியும். நான் ஒரு மருத்துவக் கல்லூரியின் உயர்கல்வி படித்த மாணவியாக பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து ஒரு 10 மாசம் எங்க அப்பாட்ட சொல்லாம மறைந்திருந்து அதற்கு அப்புறம் ஒரு முறை மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களை சென்று பார்க்கிறேன். அப்போ ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு பெண் என்ற முறையில் என்னை ஒரு வரவேற்கிறார். அப்பொழுது நான் சொல்கிறேன், நான் உங்கள் முகத்தில் காமராஜரை பார்க்கிறேன் என்று சொல்கிறேன். உடனே அவர் சிரித்துக் கொண்டு சொல்கிறார், இப்போதான் திருநாவுக்கரசு வந்துட்டு போனாரு, அவர் என் முகத்தில் எம்ஜிஆரை பார்க்கிறேன் என்று சொன்னார், நீ என்ன முகத்திலே காமராஜர் பார்க்க, ஒரு தமிழகத்துல என் மூஞ்ச பார்க்கவே மாட்டீங்களா? அந்த அளவிற்கு ஒரு எளிய தொண்டராக இருந்தாலும் தனது கவிதை நயத்தோடு பேசக்கூடிய ஒரு தலைவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு இளம் மாணவியாக சென்று அங்கே ஆசி வாங்கிய அந்த சாதாரண தொண்டன், இன்னும் நான் சொல்கிறேன், இந்த கட்சியில் தான் ஒரு சாதாரண தொண்டனாக என்னை இணைத்துக் கொண்டு அதற்கு பின்பு வாரிசு அரசியல் இல்லாமல், நான் சொல்றேன், நான் வாரிசு இல்லாத வாரிசு, ஒரு கட்சியில் தொண்டனாக இணைந்து மாநில தலைவராக உயர முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள், இந்த மரியாதைக்குரிய HV ஹண்டே அவர்கள் ஐயா சொன்னார்கள், இன்று அரசியலமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தக்கூடிய தகுதி ஒரு கட்சிக்கு இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்பதை வலிமையாக சொல்ல முடியும். ராகுல் காந்தி அந்த கான்ஸ்டிடியூஷன் புக் எடுத்து அப்படியே திரிகிறார், எல்லாரும் கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்சிக்கு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையிலே ஏற்றுகின்ற தகுதி இல்லை என்றால் அது காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிக்கும். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அவர்களோடு குக்கரலிட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை கோடிட்டு காண்பித்தார். எந்த எமர்ஜென்சி காலத்தில் யாரையெல்லாம் சிறையில் தள்ளினார்களோ இன்று ஓட்டுக்காக அவர்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நன்றியுள்ள கட்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 356வது பிரிவை, மாநிலத்தை கலைக்கும் பிரிவை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று வலிமையாக சொன்னவர் வாஜ்பாய் அவர்கள். ஏனென்றால் அந்த பொம்மை வழக்கெல்லாம் இல்ல,
காங்கிரஸ் 90 முறை இந்த சட்டத்து பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைத்திருக்கிறது. இந்திரா காந்தி மட்டுமே 50 முறை கலைத்திருக்கிறார்கள். பின்பு எப்படி நீங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கையில் ஏந்த முடியும் என்று காங்கிரஸ் காரர்களை பற்றி கேட்கிறேன். இந்திய கூட்டணியை பார்த்து நான் கேட்கிறேன். அதாவது இந்த காலகட்டத்தில் அரசியல் என்னென்றால் நான் ஏன் இவ்வளவு வேகமாக பேசுகிறேன் என்றால், எமர்ஜென்சி காலம் என்ற அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனநாயகத்தின் கழுத்து குரல் வரை நெரிக்கப்பட்ட போது பள்ளி மாணவியாக இருக்கிறேன். என் அம்மா நிறை மாத கர்ப்பிணி, எங்க அப்பா 10 மாதம் சிறையில் இருக்கிறார்கள். பழைய காங்கிரஸ்காரர் என்ற வகையில் பிரசவ வலி எடுக்கிறது எங்க அம்மாக்கு. நான் பள்ளி மாணவி. தெருவில் ஓடி சென்று ரிக்ஷாவை பிடித்து எங்க அம்மாவை கூட்டி போகிறேன். அப்போது கையெழுத்து போட யாரும் இல்லை என்றால் எங்க அப்பா கூட இருந்தவர்கள் எல்லாரும் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் நான் கையெழுத்து போடுகிறேன். அப்பொழுது நான் சொன்னேன், அழுது கொண்டே எங்க அம்மாவோட பிரசவத்திற்கு கன்சர்ன் கையெழுத்து போடுறேன். அழுது கொண்டே எமர்ஜென்சி காலத்தில் கையெழுத்து போட்ட ஒரு பெண்ணை பாரதிய ஜனதா கட்சி ஆளுநராக கையெழுத்து போட வைத்திருக்கிறது. அதுதான் இந்த கட்சியின் பெருமை என்று நான் சொன்னேன். எமர்ஜென்சி கொண்டு வந்து எங்க அப்பாவுக்கு மறந்திருக்கலாம், எனக்கு மறக்கல. ஏனென்றால் அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு சூழ்நிலையை பார்த்துக் கொண்டு அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்துவதற்கு கூட உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படித்தான் அவர்களோடு இருந்து கொண்டிருக்கார், அது அவர்களை மறந்து விடுவார்கள். இலங்கையில் நம் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது கூட எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த அவர்களோடு கூடி குழாவிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த திருமாவளவன் உட்பட. அதனால் ஓட்டுக்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாட்டுக்காக மட்டுமே வாழும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தம்பி அண்ணாமலை போன்றவர்கள் பேச இருக்கிறார்கள். நான் வலிமையாக பதிவு செய்வது, மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டில் ஒரு நல்லாட்சியை எடுத்துக் கொடுத்தார். அதைத்தான் நமது பாரத பிரதமர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ராஜா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, அன்னைக்கு கிளம்பி ஹோசூருக்கு அடுத்த நாள் வந்து சேர்ந்தோன்னு. அதனாலதான் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் தங்க நாற்கர சாலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எனது வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஏனென்றால் நேரம் அதிகமாகிவிட்டது. பொக்ரான் அணுகுண்டை பற்றி சொன்னார்கள். மருத்துவ கல்லூரி மாணவியாக இருக்கும்போது அயல் நாடுகளில் சென்று நாங்கள் பேப்பர் சப்மிட் பண்ணுவது வழக்கம். விஞ்ஞான பூர்வமான பேப்பர்களை நாங்கள் சென்று அங்கே அறிவியல் மாநாட்டில் நாங்கள் சமர்ப்பிப்போம். காங்கிரஸ் அரை நூறாண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. அப்போது எங்களை எப்படி அறிமுகப்படுத்துவார்கள் என்றால், இந்தியா ஏழை நாடு, குடிசைகள் நிறைந்த நாடு, வறுமை மிகுந்த நாடு, மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் இல்லை, அங்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் சமர்ப்பிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து ஒரு மருத்துவர் வந்திருக்கிறார் என்று என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது கூலி குறுகி சென்று எனது மருத்துவ கட்டுரை சமர்ப்பித்தேன். ஆனால் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் அதே போல ஒரு நாட்டிற்கு சென்று மருத்துவ கட்டுரை சமர்ப்பிக்க செல்கிறேன். அப்பொழுது என்னை எப்படி அறிமுகப்படுத்தினார்கள் என்றால், அணுகுண்டு வெடித்து வல்லரசு நாடாக முன்னேறி கொண்டிருக்கும் இந்தியாவில் இருந்து ஒரு மருத்துவர் வந்திருக்கிறார் என்று என்னை அறிமுகப்படுத்தினார்கள். கூறி குறுகி சென்ற நான் தலையில் இருந்து இருமாப்போடு சென்று எனது மருத்துவ கட்டுரை சமர்ப்பித்தேன். அதனால்தான் வாஜ்பாய் அவர்கள் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்பதை கூட ஜெய் விஞ்ஞான் என்பதையும் ஆரம்பித்தார். அதனால்தான் இன்று விஞ்ஞானத்தில் இந்த நாடு முன்னேறி கொண்டிருந்தது. நாம மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களின் வார்த்தைகள் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகின்ற ஒரு வார்த்தை. இங்கே கூட நான் அதை சொல்கிறேன். 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் என்று இந்த பாரதிய ஜனதா கட்சி யாரும் கேலி பேச வேண்டாம். இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் கட்சி நாளை இந்த பாரத தேசத்தை ஆளும் என்று சொன்னார்கள். அப்போது எல்லாரும் கிண்டல் செய்தார்கள். 2 இவர்கள் இப்படி 200-400க்கு போவார்கள் என்று. இன்று அதே பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் ஆடும். ஆனால் அதே ஆட்சி தமிழகத்திலும் வர வேண்டும். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு வருத்தமான செய்தி. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு இளம் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உடலில் காயங்களோடு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாங்கள் இங்கே பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக திட்டத்தை தீவிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது? நேற்று கூட நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். பெரியவர் வீரமணி ஒரு கைத்தறியை கொண்டு அண்ணன் ஸ்டாலின் கொடுத்தார். உடனே அண்ணன் ஸ்டாலின், ஆகா திராவிட மாடல் எங்கே இருக்கிறது,
கைத்தறியை கொடுத்து இதை சரி செய்து விட்டார்கள். சிம்பாலிக்கான் சொன்ன, நானும் அதைத்தான் சொல்கிறேன். தள்ளாடி கொண்டிருக்கும் தமிழகத்திற்கு இந்த கைத்தறி தான் தேவைப்படுகிறது என்று வீரமணியை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். நாங்கள் செங்கோலை சட்டமன்ற பாராளுமன்றத்திற்கு சென்றோம். அதனால் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த கைத்தறி போல தலை குளிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த தமிழக அரசு இருக்கிறது. ஆனால் அதை மாற்றக்கூடிய சக்தி இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கு இருக்கிறது என்பதும் 2026 பாரதிய ஜனதா கட்சி இங்கே தமிழகத்தில் ஜார்ஜ் கோட்டையில் அமரும் காலம்தான் என்பதை உறுதியாக சொல்லி, எப்படி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் இந்த 2 பேர் தான் இருக்கிறோம் என்று பரிகசிக்காதீர்கள். நாளை இந்த பாரத தேசத்தை ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக ஆகும் என்று சொன்னாரோ அதே போல இந்த 4 பேர் தான் இருக்கிறீர்கள் என்று பரிகசிக்காதீர்கள். நாளை இந்த தமிழகத்தை ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் கட்சியாக இருக்கும் என்பதை தம்பி அண்ணாமலை அவர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள். நாங்களும் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவரின் மூலமாக நாம் எல்லாம் சபதம் ஏற்போம். தமிழகத்தில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். நாம் அனைவரும் இங்கே கவனிக்க வேண்டியது, தமிழ்நாட்டில் இன்று பாரதிய ஜனதா கட்சி வீடு நடை போட்டுக்கொண்டு வேகமாக வளர்ந்து முதல் ஸ்தானத்தில் வரக்கூடிய வாய்ப்பை தனக்கு ஏற்படுத்திக் கொண்டதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் என்னுடைய அருமை சகோதரர் கே. அண்ணாமலை அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே நாம் அனைவரும் அவருடைய மகனை விட இளையவர், அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லோரும் இது யாருக்கும் தெரியாத அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய பெருமை, இதுல யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த காங்கிரஸ்காரனுக்கும் இன்று காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸா இட்டலி காங்கிரஸா எனக்கு தெரியாது, எந்த காங்கிரஸ்காரனுக்கும் இது தெரியாது. 1900 நன்றாக கவனிக்க வேண்டும், 75-77 நம்முடைய சுதந்திரத்தை, கஷ்டப்பட்டு நாம் வாங்கிய சுதந்திரத்தை சிதைத்து நாசமாக்கியது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். டாக்டர் அம்பேத்கருடைய, எந்த அம்பேத்கர்? காங்கிரஸ் சூழ்ச்சி, நேருடைய சூழ்ச்சி முறியடித்து சாசன சபைக்குள்ள வந்து சாசனம், அருமையான சாசனத்தை வரைந்த அந்த சாசனத்தை குட்டிச்சவராக்கி நாசம் பண்ணியது 75-76. அப்போது நான் 3வது தடவை எம்எல்ஏவாக இருக்கிறேன் சட்டமன்றத்தில். தலைவர் கருணாநிதிக்கு அது நன்றாக தெரியும். நாம் 2 பேரும் சொல்லிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது எதுக்காக சொல்கிறேன் என்றால், அவர்களெல்லாம் இப்ப பேச மாட்டாங்க. ஆனால் இது 38 நல்ல சாசனம் திருத்தம், 38, 39, 40 இங்க லாயர்ஸ் என்றால் தெரியுமா இல்லையா, 42. இந்த 4 சாசனங்கள் திருத்தத்தின் மூலமாக தி அம்பேத்கருடைய கான்ஸ்டிடியூஷன் வாஸ் பரிட். அதை மீண்டும் காப்பாற்றியவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான். எப்படி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அதை எப்படி காப்பாற்றினார்? நாளைக்கு பெல்காம்ல வந்து இந்த விவரம் தெரியாத, கொஞ்சம் கூட சாசனத்தை பற்றி தெரியாத சில பேர் இங்கே அம்பேத்கரை பற்றி தெரியாதவர்கள் பேச இருக்கிறார்கள். நாளைக்கு மீட்டிங் இருக்கு, அவங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த திருத்தங்கள் மூலமாக என்ன ஆச்சு? இந்திரா காந்தி became a dictator. பத்திரிகை ஊடகங்கள் போட்டா உங்க சரி, உங்களை மீசாவை தள்ளினால் நான் ஜஸ்டிசபிள், இதெல்லாம் இந்த இதுல வந்தது.
மொரார்ஜி வருகிறார் 77. மொரார்ஜி, அடல்ஜி, அத்வானிஜி. மொரார்ஜி கொஞ்சம், அப்ப நான் மொரார்ஜியை 3 முறை இங்கே ராஜ்பவன்ல பார்த்திருக்கின்றேன். மொரார்ஜிக்கு கொஞ்சம் இதுல அது பூரா அந்த டிக்டேட்டோரியல் பவர்ஸ் எல்லாம் வந்துடுச்சுல, மொரார்ஜிக்கு வந்துடுச்சு. இந்திரா காந்தி போயாச்சு, அந்த 4 சாசனம் அவங்க கையில வந்துடுச்சு. டிக்டேட்டர் யாரு? மொரார்ஜி. மொரார்ஜிக்கு கொஞ்சம் வச்சுக்கலாமான இருந்தது. ஆனால் இந்த நமக்கு கிடைச்ச இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. We have no right to keep this power with us. இந்த அதிகாரத்தை தொடர்ந்து விட வேண்டும் என்று மொரார்ஜியை கன்வின்ஸ் பண்ணி இந்த சட்டத்தெல்லாம் வேண்டாம், நமக்கு அந்த அதிகாரம் வேண்டாம் என்று செய்தவர் யாரு? அடல் பிஹாரி வாஜ்பாய். ஏன் மொரார்ஜி அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாரு? மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருப்பதற்கு காரணமே அடல் பிஹாரி வாஜ்பாய், அத்வானி அண்ட் ஜனசங் பிஜேபி. ஆகவே அவர் சொன்ன வார்த்தை, ஏ ராஜ்நீதி நஹி ஹை, இது நமக்கு வேண்டாம். உலகத்தில் ஏதாவது வரலாறுல ஹிட்லர் எல்லாம் பார்த்தீங்க நீங்க, ஹிட்லர் மாதிரி பவர் வந்தத தியாகம் செய்த ஒரு தலைவர் எங்கேயாவது இருக்காரா? அந்த தியாகம் செய்த தலைவர் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய். இன்றைக்கு அவரால் தான் இந்த அறவேக்காடுகள் ஒன்னும் தெரியாத ஒரு நோட்டு புக்கு வச்சுக்கிண்டு இது அதுக்குள்ள ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு, என்ன நோட்டு அதை வச்சுக்கிட்ட டிராமா பண்றாங்களே, பண்ணி கூட உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, நீங்க என்ன பேசலாம். மோடி, நம்முடைய பாரத பிரதமர் மோடியை கண்டபடி திட்டலாம். இதெல்லாம் இந்த பவர் எல்லாம் எப்படி உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். எதன் மூலமாக அந்த 42வது மோசமான திருத்தத்தை குப்பை தொட்டில போட்டு ஒரு அற்புதமான வணக்கத்திற்குரிய யாராவது லாயர்ஸ் இருக்காங்க இங்கே, 44வது சட்ட திருத்தம். இட் இஸ் த்ரூ தி 44th constitutional amendment that Atal Bihari Vajpayee called the law minister. அவர்கிட்ட கூப்பிட்டு இதை உடனடியாக நிறைவேற்று என்று 44வது திருத்தத்தின் மூலமாக டுடே we are all free. சுதந்திர சுவாசம், we are free. Am I lawyer? நீங்க லாயரா? லாயர், am I right sir? இங்க பின்னாடி இருக்காங்களா? 44th amendment. அவர் பிரதமராக அதெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் 78ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் 2வது முறை வாங்கி கொடுத்த அந்த கடவுள் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். இதை சொல்லுவதற்காக எனக்கு வாய்ப்பளித்த அண்ணாமலை அவர்களுக்கு நான் என்றென்றும் கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.